எனக்கு ஒரு சேலஞ்ச். 10 ஃபாதர் தெருவில் நடந்து வரணும். நான் 10 சொறி நாயும் வெறி நாயும் கூட்டிட்டு வருவேன். கூட்டிட்டு வந்து உன்னை கடிக்கிறதுக்கு 7 விடுவேன். நீ பைபிளை எடுத்துட்டு ஜபம் பண்ணி நாய்கிட்ட இருந்து காப்பாத்திக்கணும். கல்ல கில்ல எடுத்த கல்லாலே அடிச்சு கொண்டுருவாங்களா எல்லாரும்? ஆமா. அப்ப பைபிள் வேணாமா? அப்ப அவனை காப்பாத்திக்க முடியாதா? ஆனா இவர் ஜபம் பண்ணி இன்னொருத்தரை காப்பாத்துவாராம். எங்க இருப்பாரு கதை? இவன் தெருவில் கட்சி புடுக்கலாம் கட்சின்னு போயிடும். பட்டி நாய் இவரு இதை எடுத்து வச்சுட்டு என்ன எல்லாரும் காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ, எல்லாரும் மேல ஆகாயத்தை பார்த்து திரும்பி பார்க்கும் போது பேண்ட் இருக்காது ஜட்டி இருக்காது. நாய் எல்லாத்தையும் கஷ்டம் போயிடும். அதனால உடனே அதை மட்டும் ஒழிச்சு வச்சுட்டு ஒழிச்சத கல்ல தூக்கி அடிச்சுப்பான். கல்ல ஒரு அப்போ தனக்கு ஆபத்துன்னு வரும்பொழுதும் அந்த கல்லடா உன்னை காப்பாத்துகிறது. அந்த கல்லை ஏதா நாங்கள் வணங்கக்கூடாது. புறம்போக்குங்க ஏமாந்தவங்க. நான் கூப்பிட்டேன், டேய் 10,000 ஃபாதர் வாங்கடா, நான் ஒருத்தன் வரேன். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன். மீச வச்சுட்டு வாங்க. என்ன கேட்டான், நீ என்ன வெள்ளைக்கு வெள்ளை தானே போட்டிருக்க, நீ வெள்ளை தானே போட்டு. நான் மீச வச்சிருக்கேன்டா, நெத்தியில பொட்டு வச்சிருக்கேன். வைடா நீயும் மானம் கட்டவனுங்கள. வெள்ளைக்காரன் வெள்ளையா இருக்கான், நான் கருப்பா இருக்கிறான்றதுனால இவன் வெள்ளை விட போட்டு சுத்துறானா மீச இல்லாம. போக்குங்க. என் நாட்டை ஏமாத்தி குட்டிச்சோரைக்கு என் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை முஸ்லீமை கூப்பிடுவான். ஏங்க இந்த இந்து பையன் ரொம்ப பேசுறாங்க, அவனை போட்டுருங்க. உடனே முஸ்லீம் எதையும் யோசிக்க மாட்டாங்க. உடனே ஓடி வந்து அவர் என்கிட்ட குஸ்தி போடுவார். ஆமா, அவர் உடனே கத்தியை தூக்கின்னு வருவாரு, காயை தூக்கின்னு வருவாரு. காயினா என்னது? அது தூக்குவாங்கல்ல, எப்ப பார்த்தாலும் தூக்கி தூக்கி எறிவாங்கல்ல, அதையும் தூக்கின்னு ஓடி வந்துருவாங்க. ஆனா இவங்களுக்கு மூளை கிடையாது. இவங்க அவனுங்களை தான் அறியணும். ஏன்னா உலக நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களையும் மதம் மாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்டியன் நாடுதான் தவிர இந்துக்கள் கிடையாது. இந்துக்கள் இங்கே ஆட்சி அமைக்கும் வரைதான் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு. இந்துக்கள் இந்தியாவில் இருக்கும் வரைதான் முஸ்லிம்களுக்கு இங்கே சுதந்திரமாக வாழ முடியும். மற்ற நாடுகளில் கிறிஸ்டியன் இங்கே ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விட்டால் முஸ்லிம் இயக்கங்களை தடை செய்து விடுவார்கள். முஸ்லிம் இயக்கங்களை அடியோடு அழித்து விடுவார்கள். முஸ்லிம்களை இந்த நாட்டை விட்டு துரத்தி விடுவார்கள், விரட்டி விடுவார்கள். முஸ்லிம்கள் இந்த நாட்டில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்டியன் சமுதாயத்தை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும். இதற்காக நாளையில் இருந்து முஸ்லிம் சமுதாயம் எனக்கு டொனேஷன் கொடுக்க வேண்டும். ஏன்னா உனக்கு சேர்த்துதான் நான் போராடிட்டு இருக்கேன். இவனுங்களை இந்த நாட்டை விட்டு இஸ்ரேலுக்கு அனுப்புறதுக்கு முஸ்லீமுக்கும் சேர்த்துதான் நான் வகிச்சுட்டு இருக்கேன். அதனால நாளையில இருந்து என்னோட இந்து மகா சபைக்கு மணியாடு மூலியமா பணம் அனுப்பணும். ஆமா, பின்ன உனக்கு இந்த நாட்டில் இந்துக்கள் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. இந்துக்கள் இந்த நாட்டை விட்டு போயிட்டாங்க, எண்ணிக்கை குறைந்து விட்டது அப்படின்னா நீ அங்க நிம்மதியா வாழ முடியாது. உன்னையும் நிக்கிறது போட்டு ஜட்டி போட்டு ஆட விடுவானுங்க. நீ போட மாட்ட. நீ என்ன பண்ணுவ? உடம்ப புள்ள மறைச்சிக்கணும்னு நினைப்ப. தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க கலாச்சாரத்தை பார்க்கணும்னு நினைப்ப. ஆனா அவனுங்க அதெல்லாம் பண்ண விட மாட்டானுங்க. அவன் சொல்லுவான், எல்லாரும் ஜட்டி தான் போடணும் இனிமே. ஏன்னா எங்க நாட்டு வெளிநாட்டுல எங்களுடைய இஸ்ரேல்ல பெண்கள் எல்லாம் அப்படிதான் நடப்பாங்க. ஆனா இயேசு இங்க வந்து கலாச்சாரத்தை கத்து கொடுக்கிறான். நான் என்ன சொல்றேன்னா, எங்க நாட்டுல எங்க சிவன் பின்னால எங்களுடைய கிருஷ்ணன் பின்னால என்ன இருக்கு? பசு இருக்கு. நம்ம சிவன் கோயில் என்ன இருக்கு? ऐसे लोगों को माफ कर देना चाहिए. पहले मैंने जरूर ये समझा था कि यही इस्लाम है. मैंने बताया कि कुछ लोगों के अखलाक की वजह से द हिस्ट्री ऑफ इस्लामिक टेररिज्म लिखे थे. मैंने सोचा था ये इस्लाम है, लेकिन जब वास्तविक इस्लाम को जाना, हजरत मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम को जाना, जब कुरान को जाना, जब हदीसों को पढ़ा, तो मुझे उन पर दया आई, उन सज्जन पर, कि वो इस्लाम को नहीं जानते. ऐसे लोगों को माफ कर देना चाहिए. तो कहने का मतलब यह है कि इस तरीके के लोग हजरत मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम की कथनी और करनी दोनों के खिलाफ काम करते हैं. मैं समझता हूं कि आपकी कथनी और करनी के हिसाब से अगर दुनिया चले तो सारी दुनिया में अमन चैन हो जाए. इससे बड़ा सत्य धर्म, इससे बड़ी इंसानियत और कोई हो ही नहीं सकती. जितनी की बड़ी इंसानियत इस्लाम में मौजूद है, हजरत मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम की कथनी और करनी में मौजूद है. एक बार मैं अपने हिंदू भाइयों को बताऊं कि एक बार हजरत मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम से एक सज्जन ने कहा कि ऐ अल्लाह के रसूल,
अपने विरोधियों के लिए बद्दुआ कीजिए और उन पर लानत भेजिए। अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम ने कहा कि मुझे अल्लाह ने किसी के लिए बद्दुआ देने के लिए, किसी पर लानत भेजने के लिए नहीं भेजा, रहमत के लिए भेजा है। और कुरान मजीद में अल्लाह का आदेश मौजूद था। कुरान मजीद की सूरा 21 आयत नंबर 107 में है कि ऐ मोहम्मद, हमने तुमको सारी दुनिया के लिए रहमत बनाकर भेजा है, केवल मुसलमानों के लिए नहीं, सारी दुनिया के लिए रहमत यानी दयालु बनाकर भेजा है। अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम कुरान को अपने कर्मों में उतार चुके थे, उसी के हिसाब से चल रहे थे। उन्होंने आपने फरमाया कि मुझे किसी के लिए बद्दुआ देने के लिए, किसी के लिए लानत भेजने के लिए नहीं, बल्कि दया के लिए भेजा गया है। एक बात